ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் மற்றும் நம்மளோட இல்லங்களில் நல்லதொரு முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எந்தெந்த நாட்களில் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நீங்கள் புதிதாக தொடங்குறதா இருந்தாலும் இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய நல்ல நாட்களில் நல்ல முகூர்த்தம் பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இந்த பூஜை நீங்கள் தொடங்கலாம். அதிகம்லாம் செலவு பண்ண வேண்டியதும் அவசியம் இல்லை. ரொம்ப எளிதாக நல்லதொரு சிறப்பாக இந்த லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் செய்யலாம். இதனால் நீங்கள் வளமான வாழ்வு பெறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எளிமையாக நான் இப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னாலுமே அடுத்த வருடம் உங்கள் வீடுகளில் நல்லதொரு நிறைந்த செல்வங்கள் இருக்கிறத நிறைஞ்சிருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இந்த பதிவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது செய்கிறதுக்கு எளிமையானதாக தான் இருக்கும். உங்களுக்கு இது பார்க்கும்போது எல்லோரும் வெளியிலேருந்து சொல்லும்போது லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது ரொம்ப பொருள் செலவு பண்ண வேண்டியது இருக்குமோ, ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையான பூஜை தான். இது எந்தெந்த நாட்களில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜை செய்கிறதற்கு முகூர்த்த நேரம், அந்த கரெக்டான அந்த நாளும் அந்த முகூர்த்தமும் தான் முக்கியம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப எளிமையாக நம்ம இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பொண்ணுக்கோ பொருளுக்கோ குறைவில்லாமல் அதே மாதிரி நல்லதொரு ஹெல்த் அண்ட் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியோட நல்லபடியாக இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். நல்லதொரு செல்வங்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும் நம்ம இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அல்லது மகாலட்சுமி பூஜை தொடங்குறதா இருந்தால் நம்ம இந்த தீபாவளி ஒட்டி வர்ற இந்த பண்டிகை காலங்களில் தொடங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் முதல்ல மகாலட்சுமி பூஜையோ லக்ஷ்மி குபேர பூஜையோ செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த தீபாவளி பண்டிகையின் போது இதை ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு அஷ்ட ஐஸ்வர்யங்களை உங்களுக்கு இல்லங்களில் பெற்றுத்தரும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மற்ற நாட்களையும் ஒரு சிறப்பான நாட்களெல்லாம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுக்கலாம். இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கிற நாளே இந்த தந்தேராஸ் நாள் தான். இந்த நாள்லேருந்து தான் நமக்கு தீபாவளிக்கான அந்த பண்டிகைக்குரிய இந்த கொண்டாட்டங்கள் தொடங்குது. ஸோ நம்ம வடநாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா இது 5 நாட்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த தந்தேராஸ் நாட்கள் முதற்கொண்டு அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம தந்தேராஸ் இப்போ தான் நமக்கு பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நகைக்கடையில் ஒரு வெள்ளியோ ஒரு தங்கமோ வாங்குறது இப்போ ரொம்ப பிரதானமாக அந்த மாதிரி அக்ஷய திருதியை மாதிரியே இந்த தந்தேராஸ் நாளும் ரொம்ப சிறப்படைஞ்சிட்டே வருது. தீபாவளி பண்டிகையின் போது வரக்கூடிய, அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த திரையோதசி நாள் நம்ம தந்தேராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா தன்னா உங்களுக்கு வெல்த், தனம். தேராஸ் அப்படிங்கிறது திரையோதசி, அதாவது 13வது நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த திரையோதசி நாட்களில் நீங்கள் அந்த திதி திரையோதசி திதி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜை அல்லது லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் செய்யலாம். இந்த 13வது நாள் நீங்கள் செய்யும்போது நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கிறதா இந்த நாட்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தீபாவளி அன்னைக்கே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்கள் அமாவாசை திதியை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம். முழு அமாவாசை இருக்கிற நாளில் நீங்கள் எது தொடங்கினாலும் அது பல்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ நீங்கள் அந்த நாட்களில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அடுத்தடுத்த வருடங்கள் நீங்கள் இதை விடாமல் செஞ்சுட்டு வர்றதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த தந்தேராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வளங்களையும் பெற்றுத்தரும் அந்த நாளில் நீங்கள் செய்யலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வடநாடுகளில் தீபாவளி பண்டிகை இந்த தந்தேராஸ் நாள்லேருந்து தான் உங்களுக்கு தொடங்குது. அந்த நாட்களில் நம்ம பொன், வெள்ளி மற்றும் வேறு ஏதாவது ஒரு பூஜை பொருட்கள், ஒரு நல்ல ஒரு புதிய தொழில் தொடங்குதல், புதிய பொருட்கள் நமக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்க பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு இந்த தந்தேராஸ் நாட்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த தந்தேராஸ் நாளுக்கு அடுத்து உங்களுக்கு தீபாவளி இருக்குது அப்படிங்கிறதுனால பொதுவாக நம்ம புதிய ஆடைகள், அப்புறம் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸு, ஒரு நகைகள் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்குறது வழக்கம். இந்த மகாலட்சுமி பூஜை ஏன் தந்தேராஸ் நாளில் தொடங்குறதோ இல்லை நம்ம செய்கிறதோ சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க செய்யறதுக்காக திருப்பாட்கடல் கடையும் போது அமிர்தம் கிடைக்கும் போது நிறைய பொருட்களும் நெல் வருது. அதே மாதிரி அந்த திருப்பாட்கடல்லேருந்து தன்வந்திரி பகவானும் மகாலட்சுமி தாயாரும் உதயமாகறாங்க.
அந்த திருப்பாட்கடல் கடைஞ்சு அந்த தன்வந்திரி பகவானும் மகாலட்சுமி தாயாரும் அந்த தோன்றிய அந்த தினத்தை தான் நம்ம வந்து இந்த திரையோதசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தன்தேராஸ் அப்படின்னு இந்த தன் திரையோதசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நாட்களில் வந்து இந்த தன் திரையோதசி நாட்களில் நீங்கள் வந்து இந்த மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜையெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. இது வந்து தொடங்குறது வந்து ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த நாட்களில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாள் வந்து இந்த நாட்களையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை அந்த அமாவாசை திதி இருக்கும்போதும் கூட நீங்கள் அந்த மகாலட்சுமி குபேர பூஜை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த தன்தேராஸ் வந்து 2025 உங்களுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு 2025, அதாவது ஐப்பசி 1ஆம் தேதி, ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தன்தேராஸ் அமைஞ்சிருக்குது. நேரம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி உங்களுக்கு மதியம் 2:30 மணிலேருந்து 19ஆம் தேதி அக்டோபர் மதியம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த திரையோதசி திதி இருக்குது. இந்த திரையோதசி திதி இருக்கிற அந்த நன்னேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தன்தேராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த தன்திரையோதசி அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து புதிய ஆடைகள் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தங்கம், வெள்ளி அந்த மாதிரி பொருட்களும் அப்புறம் பூஜை பொருட்களும் வாங்கிக்கலாம். பொதுவாக வந்து இந்த பிராஸ், தங்கம் வெள்ளி வாங்க முடியலை அப்படின்னா இந்த பிராஸ், அதாவது பித்தளை பொருட்களான பூஜை ஜாமான்கள், பூஜை பொருட்களும் நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் அந்த மாதிரி பொருட்களும் நம்ம வாங்கிக்கலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி வாங்குறது தான் சிறப்பாக சொல்லுவாங்க தன்தேராஸ் நாட்களில். இப்போ வந்து உங்களுக்கு தங்கம், வெள்ளி எல்லாமே விலை வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாராலையும் வாங்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம எப்படியும் தீபாவளி பண்டிகைக்கு ஒரு பலகாரம்லாம் செய்வோம். எப்படியும் நம்ம வந்து மளிகை ஜாமான் லிஸ்ட்டு நம்ம வந்து தீபாவளிக்குரிய பண்டிகை நாட்களுக்காக நம்ம போடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மளிகை ஜாமான் வாங்குறது வந்து இந்த தன்தேராஸ் இருக்கக்கூடிய அந்த முகூர்த்த நேரங்களில் நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த அக்டோபர் 18ஆம் தேதி 2025 மதியம் 2:30 மணிலேருந்து 19ஆம் தேதி மதியம் 3 மணி வரைக்கும் இந்த சுப முகூர்த்த வேலைகள் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் மளிகை ஜாமான்களும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து உப்பு, மஞ்சள், அரிசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் 18ஆம் தேதி நீங்கள் வந்து மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பிக்குது இல்லையா இந்த திரையோதசி திதி, நம்ம வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்கிறதுக்கு உகந்த நேரம். தென்னாட்டில் நம்ம இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யமதீபமும் ஏற்றி வழிபடுவோம். யமதீபமும் ஏற்றி வழிபட வந்து நமக்கு வந்து ஆயுள் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி நம்ம முன்னோர்களை வந்து எப்போவுமே ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம முன்னோர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொடங்குறது வழக்கம். ஸோ நம்மளோட தீபாவளி நிகழ்ச்சியும் பண்டிகையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தன்தேராஸ்லேருந்து உங்களுக்கு தொடங்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு யமதீபம் ஏற்றி வழிபட்டுட்டு கூட நம்ம வந்து அதற்கு அடுத்ததாக நம்ம இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து தொடங்கலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தன்வந்திரி பூஜையும் நீங்கள் வந்து சேர்த்தே பண்ணலாம். இதில் உங்களுக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை முதல்ல கணேச பூஜையிலேருந்து நம்ம தொடங்கணும். ஃபஸ்ட்டு கணேசரை வழிபட்டுட்டு இந்த பூஜை வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் இல்லை உங்களுக்கு எப்பப்போ வந்து தோது கிடைக்குதோ அப்போல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம தடங்கள் இல்லாமல் இந்த பூஜையை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்ட்டு கணேசரை வழிபட்டுட்டு இந்த கணேச பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தன்வந்திரி பகவானையும் வேண்டி நல்லதொரு ஆரோக்கியமும் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டி மகாலட்சுமியும் நீங்கள் தாயாரையும் நீங்கள் நல்லபடியாக வழிபடலாம். அதை தொடர்ந்து இந்த லக்ஷ்மி தேவி வந்து இந்த செல்வத்திற்கு வந்து அதிபதியாக நியமித்திருக்கிற இந்த குபேர பகவானையும் நம்ம வேண்டி வழிபடலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம தன்தேராஸ் நாட்களில் இந்த பூஜையை வந்து நம்ம சிறப்பாக செய்யலாம். இந்த பூஜை நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே இந்த தன்தேராஸ் பூஜை வந்து நம்ம வந்து தொடங்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 13 விளக்குகள், அதாவது திரையோதசி திதியை குறிக்கக்கூடிய இந்த 13 விளக்குகள் வந்து நம்ம வீட்டில் முற்றத்தில், மாடியில், அப்புறம் நம்ம ஜன்னல்களெல்லாம் ஏற்றி வச்சு நம்ம அந்த தீபாவளியை வரவேற்கும் விதமாக நம்ம அந்த விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யலாம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி பூஜை நம்ம எப்போ செஞ்சாலுமே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இனிப்பு, ஏதாவது ஒரு பாயாசமோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து எப்படியும் பண்டிகைக்கு நம்ம தீபாவளி பண்டிகைக்கு செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வந்து எப்படியும் நம்ம செய்வோம், அந்த நாளில் தொடங்கிடுவோம். ஸோ அந்த நேரங்களில் வந்து நம்ம அந்த இனிப்போ ஒரு கடையிலையோ ஒரு மில்க் ஸ்வீட்டோ வாங்கி வச்சு நம்ம அந்த பூஜையை வந்து எளிதாகவும் ரொம்ப சிறப்பாகவும் நம்ம செய்யலாம். நம்ம இந்த தீபாவளி பண்டிகை தொடங்குகிற இந்த தன்தேராஸ் நாட்களில் வந்து நம்ம வந்து வீடெல்லாம் காலையிலே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு
அலங்காரங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு தோரணமெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த பூக்கள் தோரணங்கள்லாம் கட்டி வாசலில் ரங்கோலி எல்லாம் போட்டு நம்ம லைட்ஸ் எல்லாம் வந்து இப்போ சீரியல் லைட்ஸே நமக்கு லேம்ப்ஸ் நிறைய இது கிடைக்கிது, அதெல்லாம் தொங்க விட்டு அது போக வந்து நம்ம அகல் விளக்கும் நம்ம ஏற்றி வைக்கணும். வீட்டு வாசலில் வந்து நம்ம ஒரு எண்ணெய் ஊற்றி வந்து நம்ம அகல் விளக்கும் ஏற்றி ரொம்ப அலங்காரம் பண்ணணும். நம்ம தீபாவளி அப்படின்னாலே வந்து தீபங்களின் ஒளி அப்படின்னு தானே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ப வந்து நம்ம வீடும் வந்து தீபங்கள்னால் அலங்கரிக்கலாம். நமக்கு அதிக வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, நம்ம வந்து இந்த அகல் விளக்கெல்லாம் வீட்டில் வந்து தீபங்கள்னால் நம்ம நிறச்சி, அதே மாதிரி இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நம்ம மனதொடுத்து நம்ம மனம் முருகி வேண்டி அடுத்த வருஷம் வந்து நல்லா இன்னும் செழிப்பாக இருக்கணும், நம்ம இல்லம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கணும், நல்ல பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டி இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நம்ம செய்யலாம். இந்த தந்தேராஸ் நாட்களில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு இல்லை வேறு ஏதாவது வேலைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த நாட்களில் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் தீபாவளி அப்பையும் கூட இது செய்யலாம். உங்களுக்கு தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாயந்தரத்துலேருந்தே அமாவாசை திதியும் உங்களுக்கு வந்துடுறதுனால உங்களுக்கு அக்டோபர் 20 தீபாவளி அன்றைக்கு கூட நீங்கள் சாயந்தரத்தில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நீங்கள் செய்யலாம். இது எந்த டைமில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்டோபர் 20, 2025 அமாவாசை திதி வந்து உங்களுக்கு மாலை 4:15 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த அமாவாசை திதி வந்து மறுநாள் அக்டோபர் 21 5:45 வரைக்கும் இருக்குது. எப்போவுமே நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே செய்கிறது வழக்கம். ஸோ இந்த தடவை வந்து தீபாவளி அன்றைக்கே உங்களுக்கு 4:15 மேலேருந்தே உங்களுக்கு அமாவாசை திதி இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலேயே கூட வந்து உங்களோட இல்லங்களில் மகாலட்சுமி பூஜை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் வந்து மகாலட்சுமி பூஜையும் லக்ஷ்மி குபேர பூஜையும் எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து குபேர இயந்திரமெல்லாம் வரைஞ்சி குபேரரை வந்து ஒரு சிலை வடிவில் அந்த மாதிரி ஏற்றி வச்சு குபேர விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றி இன்னும் மகாலட்சுமி அந்த துதிகளோடு சேர்த்து அந்த மகாலட்சுமி பூஜை முடிஞ்சதோட அந்த கண்டினியூஷனாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குபேரருடைய ஸ்லோகங்கள் அவருக்குரிய பூஜைகளும் செய்வாங்க. ஸோ இதுதான் லக்ஷ்மி குபேர பூஜை. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி மட்டும் கலசத்தில் எழுந்தருள செய்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அந்த மாதிரி மட்டும் சொல்லி மகாலட்சுமி மட்டும் துதிப்பாடி அந்த பூஜை செய்வாங்க. நமக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதும் ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த குபேர யந்திரம் மட்டும் நம்ம வரைஞ்சி அதற்குரிய எண்கள் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இது பண்ணி ஒரு குபேர படத்தையோ இல்லை குபேரன் வந்து உங்களுக்கு சிலையோ இருந்ததுன்னா அதில் வச்சுட்டு அதில் வந்து உங்களால் முடிஞ்ச அந்த 5 ரூபா 10 ரூபா நாணயங்கள் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு பாத்திரத்தில் நிரப்பி நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜைக்கும் குபேர பூஜைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு வந்து நெய்வேத்தியத்துலேருந்து எல்லாமே ஒரே இது தான். இந்த ட்ரை நட்ஸ் அப்படின்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து நம்ம நிறைய வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்காக படைச்சு அந்த மாதிரி பூஜை செய்யலாம். மகாலட்சுமிக்கு அப்படின்னு வரும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவல் பாயாசம் அந்த மாதிரி நம்ம ஒரு பால் பாயசமோ அவல் பாயசமோ இல்லை பருப்பு பாயசமோ வச்சு கூட நம்ம வந்து பூஜையில் வந்து நைவேத்தியமாக நம்ம வைக்கலாம். ஸோ இது மட்டும்தான் வித்தியாசமே தவிர மற்றது எல்லா எதுவுமே வந்து ஒரே தான் இருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு குபேர பூஜையினுடைய ஸ்லோகங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் தன்வந்திரி பூஜையும் சேர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் வந்து மேம்பட, இப்போ வீட்டில் வந்து வயதானவர்களிருந்து அவங்க நோய் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து இந்த தன்வந்திரி பூஜையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தன்வந்திரி ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம வந்து வழிபட போகிறோம். எப்போவுமே மகாலட்சுமி பூஜை நம்ம எழுந்தரில் செய்யப்போ வந்து கலசத்தில் எழுந்தரில் செஞ்சாலும் நம்ம வந்து பக்கத்தில் வந்து பெருமாளை நம்ம வச்சுட்டு ஒரு துளசி மாலையெல்லாம் சாற்றி தான் நம்ம வந்து வழிபடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதோடு சேர்த்து தன்வந்திரி பகவானோட ஸ்லோகங்களும் சொல்லி நம்ம வந்து வழிபட்டுக்கலாம். இந்த பூஜையை நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் செய்கிற மாதிரி இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் பெருநிதிகளை வழங்கிய ஐஸ்வர்ய ஈஸ்வரரை நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். ஐஸ்வர்ய ஈஸ்வரர் படம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பூஜையில் வந்து நீங்கள் அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வில்வம் வந்து எப்படியும் நம்ம வந்து கலசத்துக்கு சாற்றுவோம். அப்படி அப்பையும் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் மட்டும் ஈஸ்வரரோட மந்திரங்கள் சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த ஐஸ்வர்ய ஈஸ்வர பூஜையும் சேர்த்து செய்யலாம். இந்த தீபாவளி பண்டிகை நாட்களை தவிர நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையெல்லாம் எப்போ செய்யலாம் அப்படின்னா
வியாழக்கிழமை சாயந்தரம் நீங்கள் 5 to 8 இருக்கக்கூடிய அந்த குபேர நேரத்தில் செய்யலாம். மகாலட்சுமிக்கே உரிய அந்த சுக்கிரவாரம் சுக்கிரஹோரையிலையும் வந்து நீங்கள் இந்த மகாலட்சுமி குபேர பூஜை அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நாட்கள் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கரெக்டான அந்த முகூர்த்தம் அந்த ஹோரையெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த பூஜைகளை வந்து நீங்கள் செய்யலாம். இந்த வரக்கூடிய இந்த பண்டிகை காலங்களில் வரக்கூடிய அந்த தன்திரயோதசி மற்றும் இந்த தீபாவளி திருநாளில் மாலை நேரங்கள் வந்து நீங்கள் தவறு விடாமல் இந்த பூஜைகளை செஞ்சு வந்து நீங்கள் பயன்பெறுங்க. இந்த பதிவு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.